மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய ஒரு 4 புத்தக வெளியீட்டு விழா நடந்துச்சு. அப்போ திடீர்னு ஒருத்தர் ஒரு தேசிய கொடி கட்டிய காரில் வந்து இறங்கி, என் பேர் ஆனந்த் வெங்கடேஷ், நான் வந்து ஹைகோர்ட்டில் நீதிபதியாக இருக்கிறேன் அப்படின்னு கை கொடுத்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் உங்களுடைய பெரிய வாசகன் சார், நான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னார். அவர் இந்த ஆடியன்ஸ் மத்தியில் போய் ஒரு 3வது ரோல்லையோ 4வது ரோல்லையோ உட்கார்ந்தார். அப்புறம் அந்த நிகழ்ச்சியை நடத்தின தொகுப்பாளர் வந்து அவர் போய் நீங்கள் 2 வார்த்தை பேசுகிறீங்களா அப்படி கேட்போம்ல, நம்ம ரொம்ப பெரிய ஆட்கள் வந்தால் நீங்கள் 2 வார்த்தை பேசுகிறீங்களா சார்னு கேட்டாங்க. அவர் கண்டிப்பாக நான் பேசுகிறேன், என்னை கூப்பிடுவிழான்னு இருந்தேன் அப்படின்னு வந்து ஒரு 20-25 நிமிஷம் பேசினார். உண்மையிலேயே அந்த உரை வந்து அறம் சார்ந்த மிக முக்கியமான ஒரு உரையாக இருந்தது. என் வாழ்க்கையில் நான் குறித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த சில வரிகளை அவர் தன்னை அறியாமல் அந்த மேடையில் உச்சரித்தார். உதாரணமாக, ஒவ்வொரு கேஸ்கட்டையும் புரட்டுகிற போது இது வெறும் தாள்கள் இல்லை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்று நான் எப்பொழுதும் உணர்வேன் என்று அவர் சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த தருணத்தில், இந்த 21ஆம் நூற்றாண்டின் இந்த எட்ஜில் எல்லா மனிதர்களும் பணம் சார்ந்தும் அதிகாரம் சார்ந்தும் மட்டுமே இந்த வாழ்க்கை இருக்கிறது என்று நினைக்கிற போது, எங்கோ சில மனிதர்களுடைய வாழ்க்கையே அறமாக இருக்கிற போது அது நமக்கு நம்பிக்கை தருகிறது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதைத் தொடர்ந்து வழக்கறிஞர் பாலு, அவரையும் நான் அநேகமாக இன்றைக்கு தான் பார்க்கிறேன், தூரத்தில் டிவியில் அப்படிலாம் பார்த்துருக்கேன். அவர் வந்து என்னை இந்த நிகழ்ச்சிக்கு நான் பேசிக்கலாக கதை சொல்லி எல்லாம் இல்லை, அப்படி யாராவது இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் ஒரு எழுத்தாளர். எனக்கு பிடித்த கதைகளை எப்பொழுதும் என் நண்பர்களோடு சின்ன வயதிலிருந்து பகிர்ந்து கொள்வேன். அது என்னை ஒரு கதை சொல்லியாக உயர்த்தியிருக்கிறது. இந்த வாழ்க்கை நமக்கெல்லாம் வகுப்பறை ஆசிரியர்கள் மூலமாக கட்டமைக்கப்பட்டது. அந்த கல்வியில் போதாமை இருக்கிறது என்று நம்புகிற பலாயிரக்கணக்கான மாணவர்களில் நானும் ஒருவன். வகுப்பறைகளில் நமக்கு சொல்லித்தரப்படுகிற கல்வி சமூக வாழ்க்கைக்கு அவ்வளவாக பயன்படவில்லை என்று நான் கருதுகிறேன். அதனால் சின்ன வயதிலேயே என்னுடைய டீச்சர்ஸ், என்னுடைய ஆசிரியர்கள், என்னுடைய ஆசான்கள் என்பவர்களை சமூகத்திலிருந்து நான் எடுத்துக்கொண்டேன். உதாரணமாக ஜெயகாந்தன், பிரபஞ்சன், ராஜேந்திர சோழன் போன்ற மிகப்பெரிய எழுத்தாளர்களை என்னுடைய ஆதர்சங்களாக நான் எடுத்துக்கொண்டேன். நம்மளே இங்கு வடபழனியில் எனக்கு தெரிந்தல்ல என்னுடைய வாசகர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய பெயர் ஜெயபிரகாஷ். அவர் சமீபத்தில் அவருடைய மகளுக்கு திருமணம் என்று எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்தார். நான் அந்த இன்விடேஷனை வாங்கி அதில் வந்து பாவாவுக்கும் அக்காவுக்கும் என்று எழுதி தந்தார். நான் இந்த இன்விடேஷனை வாங்கி பார்த்துட்டு அசந்தேன். என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் மதிப்புள்ள பல பரிசு பொருள்கள் அந்த இன்விடேஷனுக்குள்ளேயே இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஒரு 1/2 பவுன் காயின், அப்புறம் ஒரு 100 கிராம் வெள்ளி, அப்புறம் எனக்கு பட்டு வேட்டி, பட்டு சட்டை, என் ஒய்ஃபுக்கு பட்டு புடவை, அதெல்லாம் வச்சு கொடுத்தாரு. நான் அவரை பார்த்ததே இல்லை, அதான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். நான் சொன்னேன், சார் ஒரு இன்விடேஷனுக்கு பதில் நீங்கள் இவ்வளோ வச்சு ஏன் கொடுக்குறீங்க, உங்களுக்கு எனக்கு என்ன தொடர்புன்னு. அவர் சொன்னார், எனக்கு வந்து நீங்கள் பவா இல்லை, என் மாமாவும் அக்காவும், அதனால் கொடுக்குறேன்னாரு. எனக்கு புரியல. அப்புறமா நான் கேட்டேன், ஏன் இந்த பந்தம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னொடனே அவர் ஒரு ஆச்சரியமான தகவல், இலக்கியத்தினுடைய இடம் அதுதான் என்று நான் உணர்ந்தேன். அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, நான் வந்து வடபழனியில் 2 மிகப்பெரிய நகைக்கடைகள் வைத்திருக்கிறார். திருப்பதி தேவஸ்தானத்தில் போடப்படுகிற காணிக்கைகளை அவர்தான் மதிப்பீடு செய்கிறார். அவருக்கு ஒரு அருமையான தம்பி உண்டு. இந்த தம்பியும் அவரும் அப்படி இணைபிரியாத ஒரு பிளட் என்றால், பல வீடுகளில் அவர்களுக்குள்ளாக பிரிவினை வரும். இவர் அப்படி இல்லை, அப்படியே ஆத்மார்த்தமான தம்பி. 2 கார், 2 பங்களா, எது வாங்கினாலும் 2 என்று வாங்குவார். தம்பி கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. அதனால் அவ்வளோ ஒற்றுமையான அண்ணன் தம்பிகள் இவர்கள். ஒரு நாள் காலையில் தம்பி வந்து சொல்கிறாரு, ஆனால் நீ எல்லாமே எனக்கு செய்கிற, ஆனாலும் எனக்கு ஒன்றுமே இல்லையோ வாழ்க்கையிலன்னு எனக்கு ஒரு சங்கடமாக இருக்குது. எல்லாமே நீ செஞ்சு தான் நான் பெற்றுக்கொள்கிறேன், அதனால் என்னுடைய பாகத்தை தனியாக பிரித்து கொடுத்துரு என்று கேட்கிறார். இவர் வந்து பயங்கரமாக உடஞ்சிடுறாரு அதை கேட்டு.
நான் உனக்கு என்ன குறை இல்லை, நான் குறைலாம் இல்லை, நீ வந்து கடவுள் மாதிரி, நீ எனக்கு எதுவுமே செய்ய குறை வைக்கல. ஆனால் எனக்கு இண்டிவிஜுவலாக நான் ஒன்றுமே என் லைஃப்பில் இல்லையோ அப்படின்னு தோணுது. தனித்துவமான வாழ்க்கையை நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் பிரித்து கொடுத்துட்றியா என்று கேட்குறார். தூக்கமே வரல. நண்பர்களே, காலம் ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளவு வசீகரமானதோ அவ்வளவுக்கு அவ்வளவு குரூரமானது. ஒரு 15 நாளில் அண்ணனுக்கு ஒரு செய்தி வருகிறது. 9வது மாடி, ஏதோ நான் ஒரு வீட்டுக்கெலாம் போய்க்கிறேன். அதுக்கப்புறம் வடபழனியில் அந்த ஒரு 9வது அப்பார்ட்மெண்ட்டில் இவரும் 13வது அந்த மாடியில் அவருடைய தம்பியும் குடும்பம் இருக்கிறாரு. தம்பி காலையில் வாக்கிங் போகிறாரு. வாக்கிங் முடிக்கிறதுக்குள்ளே அப்படியே சுருண்டு விழுந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துறாரு. இவர் ஓடி போய் அவ்வளோதான். லைஃப் வந்து ஒரே நாளில் வாழ்க்கை மாறக்கூடியது, தலைகீழாக நம்மை புரட்டி போட கூடியது. பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகி அழுகுறாரு. அவங்க தம்பி ஒய்ஃபு இவர் காலை பிடித்து கொண்டு அழுகுறாங்க. எங்கள் லைஃப்பில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு இருந்தோம், என் வீட்டுக்காரும் போயிட்டாரு என்று சொல்கிறார். நான் பார்த்துக்கிறேன்னு இவரும் கதறி அழுகிறார். சாயங்காலம் ஆக ஆக மனைவியினுடைய உறவினர்கள் நிறைய பேர் அந்த டெத்துக்கு வருகிறார். அப்படியே மனைவியினுடைய டோன் மாறுகிறது. அவங்க வீட்டாரோடு அவர்கள் ஐக்கியமாகிறார்கள். அவர்களுக்குள்ளாக அந்த பிளவு வந்து நிரந்தரமாக இருக்கிறது. நண்பர்களே, அவர்கள் 2 பேருக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கின்றது. அவ்வளவு பிரியமான தம்பி குடும்பத்திற்கும் அண்ணன் குடும்பத்துக்கும் சொத்து சம்பந்தமான வழக்கு நடந்தது. உறவினர்கள், நண்பர்கள் பல பேர் அவரிடம் பேசி பார்த்தார்கள். அவருடைய தம்பி மனைவியிடம் பேசி பார்த்தார். வழக்கை வாபஸ் வாங்குவதற்கு இவர் தயாராக இல்லை. வழக்கு நடந்தது. ஒரு நாள் இரவு 1 மணிக்கு அந்த நகைக்கடைக்காரரும் அவருடைய மனைவியும் நான் சொன்ன அபஸ்வரம் என்கிற ஒரு கதையை கேட்கிறார். அவருடைய பெட்ரூமில் போய் அந்த பெட்ரூமை திறந்து இந்த இடத்துல வச்சு தான் நாங்கள் 2 பேரும் அந்த கதையை கேட்டோம் என்று சொன்னார். 2 பேரும் கேட்குறாங்க. காலையில் தூங்கி எழுந்த உடனே 13வது மாடிக்கு 2 பேரும் போகிறார்கள். தம்பி ஒய்ஃபை பார்த்து சொல்கிறாங்க, நான் எல்லா கேஸையும் இன்றைக்கி வாபஸ் வாங்கிடுறேன். ஒரு கதை இவ்வளோ பேர் சொல்லி மாறாத ஒரு மனிதனின் மனதை மாற்றிருக்கு. அவர் சொல்கிறார், அன்னையிலிருந்து நீங்கள் தான் என் வாழ்க்கையின் அக்காவாகவும், நீங்கள் தான் என்னுடைய பாவாவாகவும், உங்கள் மனைவி தான் என்னுடைய அக்காவாகவும் நான் சுவீகரித்து கொண்டேன். இப்போ நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையாகிவிட்டோம். என்னுடைய தம்பி மனைவி வந்தால் அந்த கல்யாணத்துக்கு பட்டு புடவைகள் எல்லாம் எடுத்தார்கள் என்று சொன்னார். நண்பர்களே, இதே கதையை கேட்டு கோயம்புத்தூரில் உள்ள ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஒரே நாளில் தன்னுடைய நிறுவனத்திலும் குடும்பத்திலும் போடப்பட்டிருந்த 8 வழக்குகளை வாபஸ் வாங்கியிருப்பதாக ஒரு நண்பரிடம் சொல்லியிருக்கிறார். நான் சொன்ன கதைக்கு இந்த வீரியம் இருக்கிறது என்று நான் நம்பவே இல்லை. ஒரு இலக்கியத்திற்கு இந்த தகுதி இருப்பதாக நான் நம்புகிறேன். அதனால்தான் நான் திரும்ப இந்த உலகத்தில் மந்திரிகள், முதலமைச்சர், ஜனாதிபதி அல்லது பிரதம மந்திரி என்று எவ்வளவு உயர்ந்த பதவிகளில் யார் இருந்தாலும் அவர்களை விட 1 இன்ச் ஒரு எழுத்தாளனுடைய இடம் மேலானது என்று கருதுகிறேன். என்றால் இந்த சமூகத்தினுடைய ஆத்மாவாக ஒரு எழுத்தாளன் தான் பயணிக்கிறான். இந்த சமூகத்தினுடைய ஆத்மாவை பிரதிபலித்து எழுதி புத்தகமாக்கி அடுத்த தலைமுறைக்கு அதை அவன்தான் கொடுத்து விட்டு போகிறான். நான் சொன்ன மந்திரிகளோ மற்ற யாருமே அதை செய்வதில்லை. எப்பயோ வாழ்ந்த பாரதியாருடைய கவிதைகளை எடுத்து நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு இன்றைக்கு கொடுக்கிறோம். என்றைக்கோ வாழ்ந்த திருவள்ளுவருடைய படைப்புகளை எடுத்து நாம் இன்றைக்கு பகிர்ந்து கொள்கிறோம். இந்த வாழ்க்கையின் தரிகட்டு ஓடுகிற இந்த வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை இலக்கியம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அந்த அபஸ்வரம் கதை வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய சென்டிமெண்ட்டான கதை அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்மளை நான் 2 விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் MSW படிக்கிறான். அவன் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற போது ஒரு முறை காந்திகிராம் பல்கலைக்கழகத்தில் என்னை ஒரு பட்டமளிப்பு விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருந்தாங்க. நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். இன்விடேஷனை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. 2 பேர் சிறப்பு விருந்தினர்கள், ஒன்று என் பொண்ணு, இன்னொன்று நான். அவள் +1 படிச்சுருந்தா. எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு எதுக்குடா ஒரு யூனிவர்சிட்டியில் போய் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்கன்னு. நான் அவளை கூப்பிட்டு, மானசிங் வா அப்படின்னு கூப்பிட்டு, இந்த யூனிவர்சிட்டி காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் உன் ஃபோட்டோலாம் போட்டு உன் பேர் போட்டுக்குது, நீ யூனிவர்சிட்டி கெஸ்ட்டாக வர்றியான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னா.
உன்னை ஏன் கூப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்ன அந்த கூப்பிட்டானே அவனை போய் கேளு அப்படின்னா. எனக்கு பயங்கர ஆச்சரியமாகிடுச்சு. ஏன்னா +1 +2 ஸ்டூடெண்ட்ஸை போய் ஒரு யூனிவர்சிட்டிக்கு யாரும் கெஸ்ட்டாக கூட மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நைட்லாம் நான் யோசித்தேன், இந்த பொண்ணை எதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு யோசித்தா, அவள் 8வது படிக்கிற போது தமிழ்நாட்டின் பிரபலமான ஆயிஷா என்கிற ஒரு சிறுகதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருந்தாள். அந்த கதை வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருந்தது. அதன் அடிப்படையில் அவளை கூப்பிட்டுருப்பாங்க நானே நினச்சிட்டேன். அன்னைக்கு ஒரு மழை நாளில் ஒரு டிசம்பர் மாதத்தில் நானும் அவளும் சாயங்காலம் 3 மணிக்கு திண்டுக்கல்லுக்கு புறப்பட்டோம். கொஞ்சம் தூரம் எங்கள் கார் ட்ராவலில் போகும்போது நான் என் பொண்ணை பார்த்து கேட்டேன், பாப்பா இப்பயா சீரியஸாக சொல்லு, ஒரு யூனிவர்சிட்டியில் கூப்பிட்ற அளவுக்கு நீ என்ன பண்ணிக்கிற அப்படின்னு கேட்டேன். அவள் வந்து என்கிட்ட ஒரு 20 ரைட்டர்ஸ் பேரை கேட்டேன். காஃப்கா படிச்சுக்கிறியாப்பா நீன்னு கேட்டான். டால்ஸ்டாய் எல்லாம் இங்கிலீஷில் படிச்சுக்கிறியான்னா. நான் இல்லைன்னு பதில் சொல்லிக்கினே போனேன். அவன் சொன்னால் ஒன்றுமே இல்லாத இந்த தமிழ் ரைட்டர்ஸை மட்டும் படிச்சுட்டு உன்னை கூப்பிட்றாங்க, நான் இவ்வளோ ரைட்டர்ஸை படிச்சுக்கிறேன், என்னை கூப்பிடக்கூடாதான்னு கேட்டான். எனக்கு பயங்கர ஆச்சரியமாக. நண்பர்களை இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நாம் ஒரு வீட்டில் வசிக்கிறோம் என்பதற்காக அப்பாக்களை நம்முடைய குழந்தைகளும் குழந்தைகளை நாமும் முழுக்க புரிந்து கொண்டு விட்டோம் என்ற அர்த்தம் இல்லை. அவள் அவ்வளோ வாசித்திருக்கிறாள் என்று எனக்கு தெரியவே தெரியாது. அந்த கார் பயணம் தான் எனக்கு முதல் அதை உணர்த்தியது. அதே மாதிரி அந்த யூனிவர்சிட்டியினுடைய அந்த உரையில் எனக்கு 1.5 மணி நேரம், என் மகளுக்கு ஒரு 1.5 மணி அவள் தான் முதல்ல பேசினா. அவள் பேசுகிற போது நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன், 6 முறை நான் அந்த மேடையிலிருந்து இறங்கி போய் தனியாக அழுதேன். அவள் வந்து சொல்கிறா, எங்கள் அப்பா எனக்கு உட்காந்துக்கிறாரு, எனக்கு என்ன கலர் பிடிக்குன்னு கூட அவருக்கு தெரியாது, எங்கள் அண்ணனுக்கு தான் தெரியும், அதனால் எங்கள் அப்பா கையை நான் சின்ன வயசுலேயே விட்டுட்டேன், அவர் பொது வாழ்க்கை அது இதுன்னு போகிற, அதனால் அதை விட்டுட்டு எங்கள் அண்ணன் கையை பிடிச்சிக்கினேன் என்று சொன்னார். அவள் சொன்னதுலேயே என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஹிந்து பத்திரிகையில் தமிழ் இதில் அவருடைய உரை வந்து ஒரு பக்கத்தில் ரிப்போர்ட் ஆகியிருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு விஷயம் சொன்னால், எங்கள் வீட்டில் தமிழ் இந்து பேப்பர் வாங்குகிறோம். ஒரு பையன் தினந்தோறும் வந்து பேப்பர் எங்கள் வீட்டில் விசிறி எடுத்து விட்டு போவான். அந்த பையனுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்து விட வேண்டும் என்று நான் ஒவ்வொரு முறையும் என் ஃபோனில் அலாரம் வச்சு இறங்கி ஓடி வருவேன். நான் வர்றதுக்குள்ளே அவன் போயிடுவான். ஒரு நாள் கூட நான் அவனுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்க முடிந்ததே இல்லை. ஏன் அந்த பையனுக்கு நான் காஃபி போட்டு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினேன் என்றால், அதிகாலை 3:30 மணிக்கு அந்த பையன் ஒரு நாளும் திருவண்ணாமலையில் விழித்தெழுகிறான். 4 மணிக்குள்ளாக அவன் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறான். 225 தமிழிந்து பேப்பர்களை தன்னுடைய சைக்கிள் கேரியரில் வைத்து கட்டிக்கொண்டு காலை 8:30 மணிக்குள்ளாக 225 வீடுகளுக்கு அவன் அந்த பேப்பர்களை போட்டுவிட்டு 5 நிமிடத்திலோ 10 நிமிடத்திலோ வீட்டுக்கு போய் குளிச்சோ குளிக்காமலோ சாப்பிட்டோ சாப்பிடாமலோ என் பக்கத்தில் உட்கார்ந்து +1 படிக்கிற சுதாகர் தான் அந்த பையன். அந்த பையனுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்து விட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். வாழ்க்கை இவ்வளவு குரூரமாக இருக்கிறதே. நம்மோடு படிக்கிற ஒரு பெண் மாடி வீட்டிலிருந்து இறங்கி வருகிற அளவுக்கு அவளுக்கு வாழ்க்கையும், ஒரு பேப்பரை விசிறி அடித்து விட்டு போய் 225 வீடுகளுக்கு இந்த மழையிலும் குளிரும் போட்டால்தான் ஒருவேளை சாப்பாடு கிடைக்கும் என்கிற இடத்திலும் நம்மை வைத்திருக்கிற இந்த வாழ்க்கையின் மீது அந்த பையனுக்கு நிறைய புகார்கள் இருக்கிறது. ஒரு தடவையும் என் முகத்தில் அவன் விழித்து விடக்கூடாது என்பதற்காக அவன் என்னை பார்க்காமலேயே போய்விட்டான் என்று சொன்னார். நம்மளே இங்கே இருக்கிற என்னுடைய பிரியமான வழக்கறிஞர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தால் தயவு செய்து அந்த பெண் குழந்தையோடு ஒரு நீண்ட பயணத்தை அப்பாக்கள் மட்டும் பயணிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த பயணத்தில் மிக நிச்சயமாக அம்மாக்களுக்கு இடம் தரவே கூடாது. அது வேறொன்றும் இல்லை, மகளின் ஒரு உண்மையான பிரியத்தை, அன்பை, அவள் என்னவாக இருக்கிறாள் என்பதை நீங்கள் முழுக்க சுவீகரித்து கொள்ள முடியும். அம்மாக்களையும் கூட கூட்டிக்கிட்டா அவங்க உடனே புளிசாரம் கலருவாங்க, உள்ள ஒரு முட்டை வச்சுக்குவாங்க, அது ஒரு டூர் மாதிரி மாறிடும். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன அந்த கதையில் அந்த வழக்கறிஞர் அந்த கேஸ்லாம் வாபஸ் வாங்கினாங்க. அந்த கதையில் ஒரு அப்பாவுக்கும் மகனுக்குமான உறவை பற்றி பிரபஞ்சன் ஒரு கதையில் எழுதியிருப்பார். நம்மளை தமிழில் நாம் தவறவிடாமல் படிக்க வேண்டிய 2 மாஸ்டர்ஸ் என்று நான் பிரபஞ்சனையும் ஜெயகாந்தனையும் சொல்லுவேன். பிரபஞ்சனுடைய அந்த கதையில் அபஸ்வரம் அந்த கதையின் பெயர். காலையில் ஒரு அப்பா பாண்டிச்சேரியில் எழுதுகிற போதே மகன்கிட்ட சொல்வார், தம்பி இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போடுறியா, இன்னைக்கு கோர்ட்டில் கேஸ் வருகிறது. அந்த பையன் மௌனமாக அப்பாவை எதிர்கொள்வான்.
அப்பா மழையே பெய்யவில்லை என்றாலும் ஒரு குடையை கையில் எடுத்துக்கொள்வார். சில பேருடைய பழக்கம் அப்படி இருக்கும். கொஞ்சம் தூரம் அப்பாவும் மகனும் அந்த நேரு வீதியில் நடந்து போகிற போது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய 2 பேருடைய கையும் பிணைந்து கொள்ளும். ஒரு வளர்ந்த பையனுடைய கை அப்பாவின் கைகளை பற்றுவது என்பது கடவுளின் கைகளை பற்றுவதற்கு சமம் என்று நான் கருதுகிறேன். அவர்கள் ஒரு வகையில் இரத்த நாளங்கள் வழியே தங்களுடைய அன்பை பிரியத்தை அப்பாவுக்கும், அப்பா தன்னுடைய இரத்த நாளங்கள் வழியே தன்னுடைய அனுபவத்தையும் தன்னுடைய பிரியத்தையும் மகனுக்கும் கடத்துவதாக அது இருக்கிறது. இந்த கேஸ் என்னவென்று பையனுக்கு தெரியும், அப்பாவுக்கும் தெரியும். அவர்கள் கோர்ட்டில் போய் ஒரு மூலையில் நின்று கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நேரம் பொறுத்து குமரேசன் மாமா ஒரு காரில் வந்து இறங்குவார். குமரேசன் மாமா இறங்குவதை இந்த பையன் பார்ப்பான். குமரேசன் மாமா திட்டமிட்டு அப்பாவையும் பையனையும் பார்ப்பதை தவிர்ப்பார். இன்னும் ஒரு அரை மணி நேரம் பொறுத்து கோர்ட்டில் நீதிபதி அவர்கள் பெயரை சொல்லி அழைப்பார்கள். அப்பா கூண்டில் ஏறி நிற்பார். இந்த பையனால் அப்பாவை பார்க்கவே முடியாது, கண் கொண்டு ஏன்னா அப்பா அவ்வளவு நேர்மையான மனிதன், காங்கிரஸ் தியாகி. இவருக்கு ஏண்டா இந்த கதி என்று பையன் அப்பாவையே பார்த்து கொண்டு நிற்பான். நீதிபதி முதல் கேள்வியை இப்படி ஆரம்பிப்பார். அப்பாவுடைய பெயரை கேட்டு, நீங்கள் தானே? ஆமாம். நீங்கள் தானே சேட்டுக்கிட்ட 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கினீர்கள் என்று கேட்பார். அப்பா ஆமாம் என்று சொல்வார். பையன் அப்பா மறுப்பார் என்று நினைப்பான். இல்லை, நான் தான் வாங்கினேன். அப்போ அவருக்கு 6 மாதம் கூட நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, இது வரலும் பணத்தையும் திருப்பி தரல, என்ன காரணம் என்று சொல்வார். அப்பா மறுபடியும் பேசி, கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு வீடு இருக்கிறது, அதை விற்று நான் அந்த பணத்தை திருப்பி கட்டி விடுகிறேன் என்று சொல்கிறார். இவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதெல்லாம் பையன் குமரேசன் மாமாவையே பார்த்து கொண்டிருக்கிறான். நம்மளே அந்த கதையில் அப்பா ஒருபோதும் கடன் வாங்கினதில்லை. குமரேசன் மாமாவுக்காக அப்பா தன்னுடைய வீட்டை அடமானம் வைத்து சேட்டுக்கிட்ட கையெழுத்து போட்டு கடன் வாங்கினார். இந்த பையனுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு காரில் வந்து இறங்குகிற வசதி இருந்தும் குமரேசன் மாமா அமைதி காக்கிறார். இவர்கள் திரும்பி வருகிற போது அப்பாவின் கையை வேண்டுமென்றே இன்னும் இறுக்கமாக அந்த பையன் பிடித்து கொள்கிறார். அப்பா சொல்கிறாரு, நான் சம்பாரித்த வீடு தான்ப்பா, நம்ம தலைமுறையிலே அது நம்மளை விட்டு போகிறதுன்றது ஒரு பிள்ளையா உனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் தாங்கிக்கொள் என்று சொல்கிறார். இப்போ பையன் அவன்கிட்ட கேட்குறான், நீங்கள் குமரேசன் மாமா யார் என்று அந்த பையன் நினைவுபடுத்தி பார்க்கிறான். தஞ்சாவூரிலிருந்து பாண்டிச்சேரிக்கு பஞ்சம் பிழைக்க வந்த ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள். இவருடைய தென்னந்தோப்புக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பெட்டிக்கடை வைத்துக்கொள்ள அப்பா அவர்களை அனுமதிக்கிறார். அப்படிதான் குமரேசனுடைய வாழ்க்கை பாண்டிச்சேரியில் ஆரம்பிக்கிறது. ஒரு முறை அவர் பிரிட்டானியா பிஸ்கெட்டுக்கு ஒரு ஏஜென்ட்ஷிப் வருகிறது. 1 லட்ச ரூபாய் இருந்தால் அந்த ஏஜென்ட்ஷிப்பை நான் எடுத்து விடுவேன் என்று அப்பாட்ட சொல்கிறார். சேட்டுக்கிட்ட பணம் கேட்டேன், உள்ளூர்காரங்களை யாராவது ஜாமீன் போட சொல்லுங்க, கொடுக்குறேன் என்று சொல்கிறார். அப்பா சொல்கிறாரு, எப்போ சேட்டு உள்ளூர்காரனை ஜாமீன் போடுன்னு சொல்கிறானோ அப்பயே உன்னை நம்பலன்னு அர்த்தம், அதனால் உன் பெயரில் வேணாம், என் பேரில் நான் காசு வாங்கி தருகிறேன் என்று தன்னுடைய வீட்டை சேட்டுக்கிட்ட அடமானம் வைத்து காசு வாங்கி தருகிறார். அதற்கு பிறகு மளவென்று குமரேசனின் வாழ்க்கை உயர்கிறது. அவர் கார் வாங்கிவிட்டார், வீடு வாங்கிவிட்டார். ஆனால் இந்த 1 லட்ச ரூபாய் திருப்பி தர வேண்டும் என்று பல முறை அப்பா ஞாபகப்படுத்தியும் அவரால் திருப்பி தர முடியவில்லை. எல்லா குற்றங்களையும் மௌனமாக அப்பா ஏற்றுக்கொண்டு திரும்பி வருகிறார். பையனும் அப்பாவும் வேறு எதுவுமே பேசாமல் வீட்டுக்கு வருகிறார்கள். ஒரு தோல்வியடைந்த மனநிலையில் அப்பாவும், ஒரு தோல்வியடைந்த எதையுமே பேச முடியாத மனநிலையில் மகனும் வீட்டுக்கு உட்கார்கிறார்கள். ஒரு இலை போட்டு சாப்பிட போகும்போது வீட்டுக்கு முன்னால் ஒரு கார் நிற்கிறது. அப்பா எழுந்து வெளியே பார்க்கிறார். குமரேசனின் மனைவி அந்த காரில் இறங்கி வருகிறார். கழுத்து நிறைய நகை போட்டு கொண்டிருக்கிறார், கை நிறைய வளையல்கள் போட்டு கொண்டிருக்கிறார். சாப்பிடுவதற்கு முன்னால் அவர் அப்பாவை தனியாக அவங்ககிட்ட பேசுகிறேன்னா என்று ஒரு அறைக்கு அழைத்து போகிறார். அந்த அறையில் அந்த அம்மா அழுகிறாள். இந்த வாழ்க்கை நீ கொடுத்த பிச்சைனா என்று ஆரம்பிக்கிறார். இந்த நகைகள், என்னுடைய இந்த லைஃப் எல்லாமே உன்னுடைய காலடிக்கு சமம், அதனால் எனக்கு இதை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியவில்லை. ஒரு நகையாக கழட்டி அந்த டேபிளில் வைக்கிறார். இதெல்லாம் வச்சு இது 1 லட்ச ரூபாய் வருமானு தெரியலனா, ஆனால் இதான் என்னால் செய்ய முடிந்ததுன்னு அப்பா சொல்கிறாரு. குமரேசனை விட நீ என்னை அவமானப்படுத்துகிறாய், தயவுசெய்து இந்த நகைகளை எல்லாம் எடுத்து போடு என்று சொல்லி அவர்களை தேற்றி, அவளுக்கும் ஒரு இலை போடு என்று அந்த வீட்டில் 2 பேரும் சாப்பிட்டுட்டு வெளியில் வரும்போது இருட்டி விடுகிறது.
இருட்டுகிற போது பிரபஞ்சன் எழுதுகிறார். அப்பா அந்த குமரேசன் மாமா மனைவியை பார்த்து சொல்கிறார், நம்ம 2 பேரும் இருட்டில் நிற்கிறோம், விடியாமலா போய்விடும் என்று கேட்கிறார். எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையும் ஒரு கட்டத்தில் இருட்டில் நிற்கிறது நண்பர்களே. ஆனால் என்றைக்கும் விடியும் என்கிற நம்பிக்கை தான் மனித வாழ்க்கையை நகர்த்துகிறது. இந்த மனித வாழ்க்கை முழுக்க முழுக்க பணம் சார்ந்ததாக இந்த நூற்றாண்டின் இறுதியில் மாறி, அறம், நம்முடைய நம்பிக்கைகள், நேர்மை, இதெல்லாம் எங்கே இருக்குது என்றே தெரியாத அளவுக்கு எனக்கு தெரிந்து பாலு சார் சொன்னார், ஒரு கோர்ட்டை பற்றி கதை சொன்னாரா, நீதிபதிகளை பற்றி கதை சொன்னார். நம்மளே நான் நிறைய விஷயங்களை என்னுடைய உரைகளில் அதை பற்றி எனக்கு தெரிந்து மின்னல் என்று ஒரு ஐயா இருக்கார். அவர் மிகப்பெரிய தமிழ் ப்ரொடியூசராக எல்லாம் இருந்தவர். இன்னும் கேட்டால் எம்ஜிஆர் முதலமைச்சராகி அவர் முதலில் அழைத்து முதலமைச்சர் ஆன பிறகு என்னை வச்சு ஒரு படம் எடுத்துக்கோ என்று மின்னலை மட்டும்தான் சொன்னார். மின்னல், அவர் ஒரு முஸ்லீம், ஆனால் அவர் தன்னுடைய பெயரை ஐடென்டிட்டி இருக்கக்கூடாது என்பதை மின்னல்னு மாற்றினார். மின்னல் என்கிட்ட சொன்னார், அந்த சந்திப்பு தான் எம்ஜிஆரை நான் கடைசியாக பார்த்தது. ஏன் சார்ன்னு கேட்டேன். இல்லை, அவர் என்னை அவ்வளோ மதித்தார். ஒரு முதல்வரான பிறகு கடையநல்லூருக்கு தகவல் சொல்லி என்னை வரவழைத்து என்னை வச்சு ஒரு படம் எடுத்துக்கோ என்று சொன்னால் என் மீது அவருக்கு எவ்வளோ பிரியமும் மரியாதையும் இருக்கும். கடைசி வரையிலும் அந்த மரியாதையை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று எம்ஜிஆர் இறக்கிற வரையிலும் அவரை போய் பார்க்கவே இல்லை. அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், நாங்கள் தான் அதை பதிப்பித்துக்கிறோம். அது பிரமாதமான ஒரு விஷயம் எழுதியிருப்பார். என்னென்னா, அவருக்கு ஒரு அரை நண்பன் இருப்பான், 2 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அரை நண்பன் இவர்கிட்ட ஒரு அந்த காலத்தில் 10,000 ரூபாய் வாங்கிட்டு ஏமாத்திடுவான். ஏதோ ஒரு கொஞ்சம் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் ஏதோ எழுதி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அவன் ஏமாற்றிட்டு கோயம்புத்தூர் போயிடுவான். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு 2 பேரும் அறையில் ஒன்றா இருந்தவங்க. ஆனால் இவர் கோர்ட்டில் போட்டுருவார். அவன் இவருக்கு லெட்ரு போடுவான், நீ கோர்ட்டில் போட்ட, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து மெட்ராஸ்க்கு வர்றதுக்கு சார்ஜ் கிடையாது, இந்த ட்ரெயினுக்கு நீ டிக்கெட் வாங்கி கொடுத்தா தான் நான் வருவேன், எக்மோர் ஸ்டேஷனில் என்னை ரிசீவ் பண்ணிக்க அப்படின்னு ஒரு போஸ்ட் கார்டு எழுதி போடுவான். இவர் தான் கேஸ் போட்டவர். இப்போது எதிர்வாதி ட்ரெயினில் வர்றார். இவர் காலைல 5 மணிக்கு போய் எக்மோரில் நின்று அவனை கூட்டின்னு வருவார். 2 பேரும் இவருடைய காரில் இவர் வீட்டுக்கு போவாங்க. குளித்து ரெடியாகி இவர் போய் டிஃபன் வாங்கி கொடுப்பார். டிஃபன் சாப்பிட்டு 2 பேரும் ஹைகோர்ட்டுக்கு வருவாங்க. வாய்தா இப்படியே தள்ளி போகும். ஒரு வருஷத்தில் எதுவுமே மத்தியானம் கோர்ட்டு முடிஞ்ச உடனே 2 பேரும் போய் சிக்கன் பிரியாணி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு நைட்டு போய் ஒரு ட்ரெயின், எல்லா செலவும் இவருது. இப்போ இவருக்கு ஒரு தடவை கூட இவனை ஏன்டா நாம் கூட்டின்னு வரணும் அப்படின்னு தோணவே தோணாது, கேட்டதே இல்லை. 2 பேரும் பயங்கர சுவாரஸ்யமான நண்பர்கள். கடைசியில் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வருதுன்னா, நீ 10,000 ரூபாய் இவர் ஏமாத்துனது உண்மைதான், நீ அந்த படத்தை திருப்பி கட்டலைன்னா 6 மாதம் ஜெயிலு, எல்லா தீர்ப்பு வந்துடுது. அப்போ தான் அவருக்கு ஷாக் ஆகுது. என்ன மின்னல் இப்படி பண்ணிட்டேன்றார். அவர் சொல்கிறார், ஒன்றும் இல்லை, ஒரு மனிதனை ஏமாற்றி விட்டு நீ சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்கிற நம்பிக்கையை உடைக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதான் முக்கியம். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த 10,000 ரூபாய் நீ என்னை ஏமாற்றிட்ட, நான் பெரிய ஆள், நான் நிறைய பணம் வச்சுக்கிறேன். ஆனால் ஒருத்தரை ஏமாற்றிட்டு நம்மளை நிம்மதியாக, இது அப்படியே நீங்கள் இந்த உலகத்திற்கு, இந்தியாவுக்கு நீங்கள் பொருத்தி பார்த்தால் பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். நான் பல முறை 100 முறை சொல்லியிருப்பேன். மலையாளத்தில் பஷீர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ரைட்டர் இருந்தார். அவர் ஒரு நாள் எழுதிக்கினே இருந்தார். நைட்டு 9 மணிக்கு பசிச்சு, அவருக்கு எழுத்தாளனாக இருந்தாலும் பசிக்கு தானே. இப்போ ஒரு தோசை சாப்பிட்லான்னு போனார். ஒரு கடையில் போய் தோசை சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு பில் கொடுக்கலாம் அப்படின்னு போனால் பர்ஸை காணோம். அந்த கவுண்டரில் உட்காந்துக்கிறவன் டெய்லி 100 பேர் இது மாதிரி பார்க்குறான்ல, 10 பேரையாச்சும் பார்ப்பான்ல, அவன் இவரை பார்த்து என்ன பெரியரா பர்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்குறான். அவன் கிண்டல் தான் பண்ணுறான்னு தெரியாமல் இவர் புறப்படும் போது எடுத்து வச்சேன், காணாம் அப்படின்றார். உடனே அவர் என்ன நினைக்கிறாரு, ஹோட்டலில் ஏதாவது வேலை கொடுப்பாங்க, மாவாட்டு சொல்லுவாங்க, வெங்காயம் உரிக்க சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் எனக்கு ஆளுக்குது, உன் ட்ரெஸ்ஸை கழட்டி வைன்றான். அவர் பயங்கரமாக அதிர்ந்து போயிடுறார். ஒரு ஜிப்பாவை கழட்டி அந்த கல்லாப்பெட்டி மேலே வைக்கிறார். வேட்டி அவரு என்றார். பஷீர் எழுதியிருக்கிறார், நான் அந்த ஹோட்டலை திரும்பி பார்த்தேன், 100க்கும் மேற்பட்டவர்கள் சாப்பிட்டு இருந்தாங்க. எல்லாருடைய கண்களிலும் ஒரு சக மனிதனின் நிர்வாணத்தை பார்க்கிற ஆசை மின்னல் மாதிரி வந்ததை பார்த்தேன். ஒரே ஒருத்தன் கூட எழுச்சி ஒரு மசால் தோசை என்னடா 2 ரூபா தானே, அப்போ 2 ரூபா தான் நான் தரேன் என்று யாருமே சொல்லவில்லை.
நான் அவமானத்தால் குறுகி போய் என் வேட்டியை அவிழ்க்க போனேன். யாரோ ஒருத்தன் ஒரு அழுக்கு லுங்கி, ஒரு கிழிஞ்ச லுங்கியோடு உள்ள நுழைஞ்சு, இரு பெரியவரை நீ வந்து ட்ரெஸ் அவுக்காத, இந்த ஜிப்பாவை போட்டுக்க, 2 ரூபா தானே நான் தரேன் அப்படின்னு கொடுத்துட்டான். அவன்தான் என் கடவுள் என்று பஷீர் எழுதுகிறார். அவன் இவரை கூட்டின்னு போகிறான், வெளியே கூட்டின்னு போய் வெளியே சொல்ல, என்ன பெரியவரை, திருட்டு பசங்க உலகம், ஜாக்கிரதையாக இருக்க வேணாமா உனக்கு, லுங்கி அவுக்குறான். ஒரு 25 பர்ஸு கீழே விழுது. அவன் கேட்குறான், இதில் உன் பர்ஸு எது அப்படின்னு கேட்குறான். பஷீர் சொல்கிறாரு, என் பர்ஸை நான் பார்த்தேன், அவங்ககிட்ட தான் இருந்துச்சு, ஆனால் நான் எடுக்கலை. ஏன்னா அவன் வந்து 2 ரூபா எனக்கு கொடுக்காதிருக்கலாம், என் அவமானத்தை காப்பாற்றாத விட்டுட்டு இருக்கலாம். அவன் மற்ற பர்ஸெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு தூரமாக போயிட்டான், இருட்டில் போய்விட்டான். ஐயோ மறந்துட்டேன், அவன் பேரை கேட்க மறந்துட்டேனே என்று அப்பொழுதுதான் தோன்றியது. பஷீர் எழுதுகிறார், அதனால் என்ன, அவன் பெயர் ஒன்று அறம் என்றோ அல்லது கருணை என்றோ இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். நம்மளே ஒரு பிட்பாக்கெட் அடித்தவனை, ஒரு திருடனை, ஒரு 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 20 பிட்பாக்கெட் அடித்தன ஒருவனை ஒரு எழுத்தாளன் இவனை அறம் என்றோ அல்லது கருணை என்றோ கூப்பிட வேண்டும் என்று எழுதினால் எழுத்தாளனுடைய உலகம் வேறு, பொது சமூகத்தினுடைய மனநிலை வேறு. ஜெயகாந்தன் இதை ஒரு முறை எங்கள்கிட்ட சொன்னார். அவருக்கு கேகேஆர் நகரில் தான் வீடு. அவங்க வீட்டில் வந்து ஒரு 20 தென்னை மரம் இருக்குது. அவங்க ஒய்ஃபு பொண்ணுங்க எல்லாருமே அப்பாட்ட எப்பயுமே சொல்லுவாங்களாம், நிறைய தென்னங்காய் காய்ச்சிச்சு, இறக்கிறதுக்கு யாரையா கூப்பிடு, மெட்ராஸில் போய் யாரை கூப்பிடுன்னு தெரியாதவர், கிராமம்னா கண்டுபிடிச்சலாம். பகலில் பார்க்குறவன்லாம் தென்னங்காய் இறக்குறவனா இருப்பானா, அந்த குடுவை வச்சுன்னு வருவானான்னு பார்க்குறேன். இல்லை, ஒரு நாள் நைட் தூங்கினேங்கிறார். நைட்டு 1 மணிக்கு தொப்புன்னு இளநீர் விழுது, தேங்காய் கீழே விழுது. ஜன்னல் திறந்து பார்க்குறாரு, மேலே ஒருத்தன் ஏறிக்கிறான், கீழே ஒருத்தன் பிடிக்கிறான் சாக்கு பையில். இவர் ஜன்னலை திறந்து லைட்டை போட்டான்ற அவன் பார்த்துட்டான், மேலேருந்து சரசரன்னு கீழே இறங்குறான். இவர் சொல்கிறார், சாமியை இறங்கிடாத, பகல்லாம் உன்னதான் தேர்ந்து இருந்தேன், நான் கூப்பிடாதவே நைட்டில் வந்துட்டேன். தென்னங்காய் காய்த்து அதை வந்து பறிக்காமல் இருக்கிற நான் தான் திருடன்றார். அவர் சொல்கிறாரு, தென்னங்காய் காய்ச்சாத இறக்கணும், நான் என்னால் இறக்க முடியல, அதனால் நான் தான் திருடன், அதனால் நான் ஜன்னலை மூடிடுறேன், நீ உன் இஷ்டத்துக்கும் பறி, போகும்போது ஒரு 20-30 காய் எனக்கு வச்சுட்டு போ. அவர் சொல்கிறாரு, உண்மையிலே அவனுக்கு விடியறவர்களும் பறிச்சிருந்தாங்களாம். அதான் ஓனரே வந்து பர்மிஷன் கொடுத்துட்டார்ல. ஜெயகாந்தன் சொல்கிறாரு, இதை நான் எங்கிருந்து கற்றுக்கொண்டேன் என்றால், ஒரு எழுத்தாளன் எங்கிருந்து கற்றுக்கொள்வான் என்றால், ஓஹென்ரியினுடைய ஒரு கதை இருக்கிறது. அந்த கதையில் ஒரு சர்ச்சு ஃபாதர் ஒரு திருட்டு பையனை எடுத்து வளர்ப்பார். அவன் வந்து நல்ல பையனாக வளர்க்கணும்னு இருப்பான். திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு பழைய ஞாபகம் வந்து அந்த சர்ச்சில் இருந்த ஒரு வெள்ளி குத்து விளக்கு திருடின்னு போயிடும். கொஞ்ச நேரத்தில் அவனை போலீஸ்காரர்கள் பிடிச்சிருவாங்க, பிடிச்சி கூட்டின்னு வருவாங்க. கூட்டின்னு வந்து, இந்த சர்ச்சில் தான் வேலை செய்கிறேன், நான் திருடல, ஃபாதர் தான் எனக்கு சர்ச்சு இந்த குத்து. அந்த அந்த திருடன் வந்தோடனே இன்னொரு குத்து விளக்கை எடுத்துக்கொண்டு பாதிரியார் எதிரில் போகிறார். போய் சொல்கிறார், என்ன நண்பா, அவனுக்கு நான் 2 குத்து விளக்கை கொடுத்தா ஒன்று எங்கேயோ விட்டு போயிட்டேன், இந்த இதை எடுத்துக்கோன்னு சொல்கிறார். ஜெயகாந்தன் சொல்கிறார், நான் அப்போதுதான் ஒன்றை கண்டுபிடித்தேன், திருடுபவனெல்லாம் திருடன் இல்லை என்று எனக்கு புரியல. என்னடா இது, திருடன் இல்லை என்றால் வாழ்க்கை நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதிரியாக படைக்கப்பட்டது இல்லை. எப்படி ஒரு பேப்பர் போடுகிற பையனுக்கும் என் மகள் மானசிக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை இல்லையோ, அதே மாதிரி ஒரு நீதிபதி ஐயாவுக்கும் ஒரு பிட்பாக்கெட் அடிப்பவனுக்கும் வாழ்க்கை, அதன் மீதான நியாயங்கள் ஒன்றல்ல. அதை தான் ஜெயகாந்தன் வாழ்க்கை என்பதே அந்தந்த நேரத்து நியாயங்கள் என்று சொல்கிறார். வாழ்க்கையில் பொதுவான நியாயம் என்று யாருக்குமே கிடையாது. நீங்கள் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரையில் ஒரு நியாயம் யாருக்கும் கிடைக்காது. வாழ்க்கை உங்களுக்கு ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு நியாயத்தை சொல்லித்தரும் என்று சொல்கிறார். நம்மளை திரும்ப திரும்ப இந்த மனித வாழ்க்கை நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தருகிறது. நான் ஏற்கனவே வழக்கறிஞர்கள் மத்தியில் பேசுகிற போது ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டேன். எனக்கு கேரளாவில் திருடன் மணியம்பிள்ளை என்று ஒரு ஆத்மார்த்தமான நண்பர் இருக்கிறார். ஒரு திருடன் எப்படி ஒரு எழுத்தாளனுக்கு நண்பனாக இருக்க முடியும் என்றால், திருடன் மணியம்பிள்ளையினுடைய ஆட்டோபயோகிராபிக்கு தமிழில் 4 வருடத்துக்கு முன்னால் சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. அவர் தன்னுடைய லைஃப்பை எழுதியிருக்கார்.
திருடன் மணியம் பிள்ளை என்கிற பெயரிலே அதுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. கொல்லம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் உள்ள சுரேஷ்குமார் என்கிற ஒரு சீனியர் அரசாங்க வக்கீல் தான் எழுதிய ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு என்னை வெளியிடுவதற்காக கூப்பிட்டுருந்தார். நான் போய் டிபியில் எனக்கு ரூம் போட்டிருந்தாங்க. டிபியில் தங்கியிருந்தேன். நான் மணியம்பிள்ளைக்கு சொல்லி நான் டிபியில் தங்கியிருக்கேன், ஃபேமிலியோடு வந்திருக்கேன், நீங்கள் வாங்கன்னு சொன்னேன். மணியம்பிள்ளை என்னை பார்ப்பதற்காக வந்திருக்கார். சுரேஷ்குமார் தன்னுடைய மனைவி தன்னுடைய குடும்பத்தோடு வந்து எனக்கு கிஃப்ட்லாம் கொடுத்து என்னை இவரை அறிமுகப்படுத்துகிறேன். சுரேஷ், இவர் பெயர் திருடன் மணியம்பிள்ளை அப்படின்னு. அவர் ஆடிட்டார். அவர் வந்து கல்வனோ அப்படின்னாரு, மலையாளத்தில் கல்வனே அப்படின்னா. நான் சொல்லிட்டு சொன்னேன், இவர் எழுதின ஆட்டோபயோகிராபிக்கு சாகித்ய அகாடமி அவார்டு கிடச்சிக்குதுன்னு. அவர் ஆடி, உங்கள் புஸ்தகத்துக்கு சத்தியமாக கிடைக்காது சுரேஷ் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, நீங்கள் நம்ப வேண்டும், அந்த புத்தகம் இருக்கிறது காலச்சோடில் போட்டுக்கிறாங்க, நீங்கள் படிக்கலாம். மணியம்பிள்ளை அந்த புத்தகத்தை இப்படி தான் தொடங்குகிறார். கோபன், இந்து கோபன் என்பவர் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதில் சொல்கிறாரு, ஒரு 15 நாள் கேரள போலீஸ் தாமதித்திருந்தால் நான் மத்திய மந்திரியாகி இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஏனென்றால் நண்பர்களே, மணியம்பிள்ளைக்கு சிமோகா தொகுதியில், கர்நாடகாவில் உள்ள சிமோகா தொகுதியில் எம்பி சீட் கொடுத்து தேர்தல் பிரச்சாரம் வெகுவாக நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன ஒப்பந்தம்னா, இந்த எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சிட்டார்னா சென்ட்ரல் மினிஸ்டர். ஆனால் 15வது நாளில் கேரளா போலீஸ் கர்நாடகாவுக்கு போய் அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி எல்லாமே தவிடு பொடியாக விடு. அங்கேருந்து தான் அவருடைய லைஃப்பை தொடங்குகிறார். மணியம்பிள்ளையினுடைய அந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா பயங்கர சுவாரஸ்யமாக. நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். அவர் வந்து சில லாஜிக்ஸ்லாம் வச்சுருப்பார். யார் வீட்லேயும் போய் அவ்வளோ ஈஸியாக திருட மாட்டார். அவர் யார் யாரெல்லாம் புது பணக்காரனானா, அவன் யார் யாரெல்லாம் புறநகர் பகுதியில் பெரிய மாடி வீடு கட்டிக்கிறான், எந்த வகையில், இதெல்லாம் ஒரு சர்வே பண்ணி அந்த வீட்டில் மட்டும்தான் நுழைவார். அந்த மாதிரி ஒரு வீட்டில் போய் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக திருடிட்டு வீட்டில் போய் படுத்துட்டார். கொல்லமே அவர் போய் நைட்டு வீட்டில் செட்டில் ஆகிட்டார். காலையில் வீட்டுக்காரர் எழுந்துச்சு அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். வீட்டில் இருக்கிற பல பொருள் எதுவுமே இல்லை, வாஷ் அவுட். நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகணும்ல, ரிப்போர்ட் கொடுக்க போகல. அவர் கார் எடுத்து நேராக மணியம்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டார். போய் கதவை தட்டி எழுப்புறாரு. ஒரு தூக்க கழகத்தில் வந்து யாருன்னு கேட்குறாரு. ரொம்ப கேஷுவலாக ஒரு அண்ணன் நைட்டு என் நம்ம வீட்டுக்காக வந்தீங்க பழகுது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அவர் மணியம்பிள்ளை சொல்கிறாரு, நான் வரலையே அப்படின்றாரு. இல்லை, அண்ணன் தான் வந்தேங்க, எனக்கு வந்ததெல்லாம் தெரியும், நான் சத்தியமாக போலீஸுக்கு போகல, எனக்கு ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் செட்டில் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்படியே போயிடுறேன்றார். நான் தான் வரலன்றனே அப்படின்றாரு. மறுபடியும் அவர் கேட்டதுனால இவர் சொல்கிறார், ஒன்றும் இல்லை, நான் புலி சைஸில் 2 நாய் வளர்க்குறேன். என் பிள்ளைங்களாம் கடைசி காலத்தில் காப்பாற்றாதுன்னு தெரிஞ்சு எல்லாம் ஃபாரின் போயிடுச்சு. இந்த நாய்ங்க 2 நம்மளை காப்பாற்றுறோன்னு நினச்சேன். அதுங்களை எப்படி ஏமாத்துறீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகல. மணியம்பிள்ளை சொல்கிறாரு, இல்லை நான் ஒரு வீட்டில் திருடுறதுன்னு முடிவு எடுத்துட்டேன்னா, பாருங்கள் அவர் லாஜிக்கு, அந்த வீட்டில் ஒரு வாய் சாப்பிடாமல் திருடவே மாட்டேன். இந்த உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்கிறதுன்னுவாங்கள்ல, அது என் சின்ன வயசுலேயே எனக்கு பதிஞ்சிச்சு. உங்கள் வீட்டுக்கு ராத்திரி ஒரு 8-8:30 மணிக்கே வந்து செட்டில் ஆகிட்டேன். வந்து பார்த்தா ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தேன். மத்தி மீன் வந்து மசாலா போட்டு வச்சுருந்தீங்க. கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு, கொஞ்சம் சுடுசோறு வச்சுட்டு, கொஞ்சம் ஃப்ரை செஞ்சு, இது வரலும் வீட்டில் இருக்கிற எவனுக்குமே தெரில. வீட்டில் எவனோ ஒருத்தன் வந்து சமையல் பண்ணுகிறான். எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மயக்க மருந்து கலந்து நீங்கள் சாப்பிட்ற தட்டில் வீட்டுக்குள்ளேருந்து உங்கள் நாய்ங்களுக்கு கொடுத்தேன். பொண்ணாட்டம் சாப்பிட்டுச்சு. அப்புறம் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். போயிட்டு வரேன்னா, வீட்டில் இருக்கிறது எல்லாமே எட்டுன்னு வந்துட்டீங்க, இனிமேல் அந்த பக்கம் வராதிங்க, நம்ம கணக்கு வழக்கெலாம் தீர்ந்துடுச்சு அப்படின்ட்டு வீட்டுக்காரர் போயிடுறாரு. போனோடனே அந்த நாய்ங்க வீட்டுக்காரை பார்த்தோடனே அப்படி பாசத்தில் எகிருது. இப்போ எகிருங்க அப்படின்னு அது கூட உட்காந்து நாய்கிட்ட பேசுகிறார். நீங்கள் மனுஷன் தோல்வி அடைஞ்சிட்டா கடவுள்கிட்ட பேசுவாங்க, கேட்டுக்கிறீங்களா? எத்தனை தேங்காய் உடைக்கிறது, எவ்வளோ நாள் நான் என்ன செய்யலை உனக்கு, இப்படி சோதிச்சா அப்புறம் என்ன பண்ணுறது, உனக்கு எனக்கு உறவு முறிய வேண்டியதுதான். எல்லா நம்பிக்கை இழக்கும்போது கடவுள்கிட்ட பேசுவான். இவர் வந்து நாய்கிட்ட பேசுவார். நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன், ஒருத்தன் வீட்டுக்குள்ளேருந்து மத்தி மீன் கொடுத்தா சாப்பிட்ருவீங்களா நீங்கள்? அவர் சொல்கிறாரு, ஒரு மத்தி மீனுக்கு இப்படி சோரம் போயிட்டீங்களாடா என்றார். நம்பர்களே, அந்த ஆட்டோபயோகிராஃபி படிச்சிங்கன்னா அப்படியே அசந்துருவோம் நம்ம. 6வது நாள் ஒரு நாயும், 9வது நாள் இன்னொரு நாயும் அண்ணன் தண்ணி எதுவுமே சாப்பிடாமல் செத்து போனது.
நம்ம இவ்வளோ ஒரு விசுவாசமின்மையாக ஒரு நம்முடைய வீட்டு முதலாளிக்கு இருந்து விட்டோமே என்கிற அந்த துக்கத்தை, அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடவே இல்லை. இப்போது வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதிரியாக எல்லாமே நடக்கிறது. தமிழில் நாம் சட்டம் படித்திருக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் இப்போ நீதிபதியெல்லாம் இருக்கார், ஒவ்வொரு இரவும் அவர் பல புத்தகங்களை பல சட்ட புத்தகங்களை ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கிறது. ஒரு தீர்ப்பு கூட தவறாக மாறிவிடக்கூடாதே என்கிற ஆதங்கம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் சட்டம் படிக்கிற நீதிபதிகளும் சட்டம் படிக்கிற வழக்கறிஞர்களும் அதன் கூடையே நம்முடைய தமிழ் இலக்கியங்களை படிக்கிற போது அந்த தீர்ப்புகள் இன்னும் ஈரமானதாக அமையும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அழகிரிசாமியிலிருந்து, ராஜநாராயணிலிருந்து, டி ஜானகிராமனிலிருந்து அவ்வளவு எழுத்தாளர்களும் இந்த வாழ்க்கையில் அவ்வளவு நீதியை, அவ்வளவு இறையாண்மையை, அவ்வளவு அறத்தை தொடர்ந்து நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு நீதிபதியோ ஒரு வழக்கறிஞரோ தன்னுடைய சட்ட புத்தகங்களினுடைய ஒரு இலக்கிய புத்தகங்களையும் வாசிக்கிற போது அது அவர்களுக்கு இன்னும் கூடுதல் பலத்தையும் மனதில் ஈரம் சொட்டும் அறத்தையும் போதிக்கிறது. நம்மளை அது ரொம்ப முக்கியம் என்று நான் கருதுகிறேன். நான் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஜெயமோகன் என்ற ஒரு எழுத்தாளர் ரீடோல்டு பண்ணியிருக்கிறார், வெண்முரசு என்கிற தலைப்பில். அவருடைய ஒரு கதையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் சோற்று கணக்கு என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். ஒரு நாடார் கம்யூனிட்டியை சேர்ந்த பனைமரம் ஏறி பிழைக்கிற ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பையனுக்கு அரிசி சோறை பார்த்து பல நாட்கள் இருக்கும். இதற்கு மேல் வறுமை தாங்க முடியாது என்கிற மனநிலையில் அந்த பையனை கூட்டின்னு போய் திருவனந்தபுரத்தில் உள்ள தன்னுடைய தங்கச்சி வீட்டில் அப்பாவும் அம்மாவும் அந்த பையனை விட்டு வருவார்கள். காலையில் 8 மணிக்கு தொடங்குகிற அந்த பையனுடைய வேலை இரவு 10 மணி வரையிலும் அந்த வீட்டில் வேலை வாங்குவார்கள். 10 மணிக்கு அந்த வீட்டில் இருக்கிற அத்தை அவனுக்கு கொஞ்சம் கஞ்சி போட்டு கொடுப்பார். முதல் நாளிலேயே இந்த வீட்டில் நமக்கு வரவேற்பு எப்படி இருக்கும் என்று அந்த பையனுக்கு, படிக்கிற பையன், ஒவ்வொரு நாளும் அந்த பையனுக்கு பசி என்பது மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையின் எல்லாமுமாக இருக்கும். தமிழ்ச்செல்வன் என்கிற ஒரு எழுத்தாளர் தன்னுடைய ஒரு கதையில், பாவனைகள் என்கிற ஒரு கதையில் எழுதியிருப்பார். அவன் கால்களை மடக்கி உட்கார்ந்தான், ஒரு காலை தலைக்கு முட்டு கொடுத்து சாய்ந்து உட்கார்ந்து பார்த்தான், கொஞ்சம் படுத்து கால்களை நீட்டி பார்த்தான், எப்படி படுத்தாலும் பசித்தது என்று அந்த கதையை ஆரம்பிப்பார். எப்படி படுத்தாலும் எப்படி உட்கார்ந்தாலும் பசித்தது என்று இந்த பையனுக்கு பசி வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். இவன் 9வது படிக்கிற போது அவன் கிளாஸில் இருக்கிற ஒரு பையன் சொல்லுவான், ஏன்டா பசின்னு சாவற, கெத்தேல் சாய்ப்பு கடையில் போய் சாப்பிடு என்று சொல்லுவான். அந்த பையனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சாப்பிட்டா காசு? யார் காசு கேட்டாங்க? கெத்தேல் சாய்ப்பு கடையில் காசே கிடையாது, பில்லே கிடையாது. யார் சாப்பிட்டாலும் காசு கொடுக்க வேணாம், ஒரு உண்டி வச்சுருப்பாங்க, யாராவது விருப்பப்பட்டால் உண்டியில் காசு போடலாம், இல்லைனா போயிடலாம். இந்த பையனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் 3 ரூபாய் தன்னுடைய பாக்கெட்டில் வச்சுக்கின்னு அந்த சாலை தெரு, திருவனந்தபுரத்தினுடைய சாலை தெருவில் போய் உட்கார்ந்துருப்பான். 12 மணிக்கு கரடி கையில் முடி முளைச்ச மாதிரி ஒரு கை சாம்பிராண்டி புகைப்படும். 60 அடி நீட்டும் 20 அடி அகலமும் உள்ள ஒரு தென்னம் ஓலை வேயப்பட்ட அந்த கொட்டகையிலேருந்து ஒரு கை நீண்டு சாம்பிராண்டி புகைப்படும். கதவை திறப்பாங்க. பல பேர் அங்கங்கே உட்கார்ந்தவங்களாம் எழுந்துச்சி போய் உட்காருவார்கள் சாப்பிடுவதற்கு. இந்த பையனும் போய் உட்காருவான். ஒரு தலைவாழை இலையை அவரே போடுவார். இந்த பையன் வாழ்க்கையில் முதலாக இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கிறான் என்று அவருக்கு தெரியும். அவர் நல்ல சுட சுட சோறு போட்டு, சோறு மறைகிற அளவுக்கு கறி குழம்பு ஊற்றி 2 மீன் பீஸ் எடுத்து வைப்பார். இந்த பையனுக்கு பாக்கெட்டு தொட்டு பார்த்துக்குவான். இந்த பையன் சொன்னான்னு நம்ம வந்துட்டோம், சாப்பிட்ட பிறகு அடி விழுமோ என்று நினைப்பான். அவர் புதுசாடா நாடார் பையனாடாடி சாப்பிட்ற தாயொலி என்று தலையில் 2 தட்டு தட்டுவார். அவன் என்னானாலும் ஆகட்டும் என்று கண்ணில் ஜலம் கொட்டுகிற அளவுக்கு சாப்பிட்டு முடிப்பான். நம்பர்களே, 3 ரூபாய் எடுத்து அந்த உண்டியில் போடுவான். கெத்தேல் சாஹிபு தன்னை கவனிக்கிறாரா என்று பார்ப்போம். அவர் கவனிக்கலாம் மாட்டார், அவர் அவர் வேலையை பார்த்து நிற்பார். இந்த கதையை நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். 17 வருடங்கள் அந்த ஹோட்டலில் அந்த பையன் அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொண்டே இருப்பான். ஒரு நாள் கூட அதுக்கப்புறம் உண்டியில் 1 பைசா போட்டதில்லை.
இப்பொழுது அந்த பையன் வீட்டை விட்டு வந்துட்டான், அத்தை வீட்டிலேருந்து வந்துட்டான். அவன் சில மண்டிகளுக்கு கணக்கு எழுதுகிறான். ஷட்டர் மூடப்பட்ட ஏதாவது ஒரு மண்டிக்கு பக்கத்திலேயே படுத்துக்கொள்கிறான். அதான் அவன் வாழ்க்கை. சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை. கெத்தேல் சாஹிப் வீட்டு ஒருவேளை சாப்பாடே போதுமானதாக இருக்கிறது. சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறான். இப்பொழுது அந்த பையன் என்ன வேலைக்கு போகிறான் தெரியுங்களா? திருவனந்தபுரம் பல்கலைக்கழகத்தில் உதவி ஆங்கில பேராசிரியராக பணி நியமனம் பெறுகிறான். அவனுக்கு முதல் மாதமே அவன் ஆச்சரியப்படத்தக்க ஒரு சம்பளம் கிடைக்கிறது. முடிச்சிடறதோட இதோடு முடிக்கிறேன். இந்த ஆச்சரியப்படத்தக்க ஒரு சம்பளம் கிடைக்கிறது. அந்த பையனுக்கு அவ்வளவு பணத்தை ஒரு சீட்டு கட்டுகிறான். 6வது மாதம் சீட்டை தள்ளி எடுக்கிறான். கிட்டத்தட்ட அவனுக்கு 28,000 ரூபாய் கையில் கிடைக்குது. அவன் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக அவ்வளோ பணத்தை பார்க்கிறான். நீங்கள் நம்ம லைஃப்பில் நாம் பார்த்த பணம் இருக்குல்ல, அதுக்கு மேலே பணம் வந்துச்சுன்னா உங்களால் என்ன பண்ணுறதுனே தெரியாது. டிஸ்டர்ப் ஆகிடுவீங்க. மைண்டு உங்களுக்கு பணத்தோடு பழகாது. நீங்கள் ஒரு பிச்சைக்காரங்கிட்ட, சும்மா நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 2,000 ரூபாய் பிச்சை போடுங்க, வாங்கவே மாட்டாங்க. சார் ஏதோ கிண்டல் பண்ணுறீங்க சார், வேணாம் சார், எனக்கு 5 ரூபா கொடுங்க. ஏன்னா அவ்வளோதான் லிமிட். நமக்கே தெரியும். இவன் 28,000 ரூபாய் ஒரு அறையில் எடுத்து பார்ப்பான். அந்த 28,000 ரூபாய் 10 ஏக்கர் நிலம் வாங்க முடியும். நாகர்கோயிலில் வாழைத்தோப்பு வாங்கலாம், அல்லது திருவனந்தபுரத்தில் ஒரு தனியான புறநகர் பகுதியில் ஒரு வீடு வாங்கலாம். அப்படியே சந்தோஷமாக இருக்கும் அந்த பையனுக்கு. ஊருக்கு போக வேண்டும் என்று வருவான். கடைசியாக ஒரு முறை கெத்தேல் சாஹிப் கடையில் சாப்பிடணும் என்று போய் சாப்பிடுவான். அன்றைக்கு இவனை மாதிரியே 17 வருஷத்துக்கு முன்னாடி இவன் எப்படி இருந்தாலும் அப்படி சின்ன பசங்களாக 2 பசங்கள் தயங்கி உள்ளே நுழைந்து தலைவாழை இலை போட்டு சாஹிப் அவர்களுக்கு சோறு வச்சுட்டு, தாயொலி நல்லா சாப்பிடுங்கடா, வெள்ளாளா பசங்களாடா நீங்கள் என்று கேட்டுக்கொண்டிருப்பார். இவனுக்கு ஒரு மாதிரி கண் கலங்கும். சாப்பிட்டு முடிச்சு விட்டு, 17 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 3 ரூபா போட்ட உண்டியல் இது, நம்ம கையில் இவ்வளோ பணம் இருக்கிறது, இன்னொரு 100 ரூபாய் போடலாம் என்று ஒரு 100 ரூபாய் எடுத்து அந்த உண்டியலில் போடுவான். கெத்தேல் சாஹிப்பை திரும்பி பார்ப்பான். அவர் பார்க்க மாட்டார். ஒரு சோறு போட்டுனவர். ஜெயமோகன் அந்த கதையில் ஒரு இடத்தில் எழுதுகிறார், கெத்தேல் சாஹிப்பின் முடிகள் முளைத்த கரடி மாதிரி முடிகள் முளைத்த அந்த கைகள் எனக்கு என் தாயின் 3வது முளைகள் என்று எழுதியிருக்கிறார். அவ்வளவு பேருக்கு சோறு போடுகிற ஒரு கை கெத்தேல் சாஹிப்பின் கை. அந்த பையன் 100 ரூபாயை உண்டியில் போடுவான். கெத்தேல் சாஹிப் அவனை பார்க்க மாட்டார். இன்னொரு 100 ரூபாயை போடுவான். போட்டுக்கொண்டே இருப்பான். உண்டி ரம்பிவிடும். ஆனால் பார்க்கவே இல்லை என்ற கெத்தேல் சாஹிப் ஒரு குரல் மட்டும் வெளியே வரும், இன்னொரு உண்டி மாத்து என்று சொல்வார். இன்னொரு உண்டியை மாற்றுவார்கள். இருக்கிற எல்லா பணத்தையும் அவன் அந்த உண்டியில் போட்டுருவான். மாத்ருபூமி பேப்பரை சுருட்டி தூர போட்டுருவான். இப்பொழுது பஸ் ஏறி நாகர்கோயிலுக்கு போவான். ஒரு சோற்று கடனை நான் அடைத்து விட்டேன், இன்னொரு சோற்று கடன் இருக்கிறது. அது அத்தைக்கு நான் அடைக்க வேண்டிய, அத்தை டெய்லி எழுதி வச்சுருப்பாங்க. ஒரு நோட்டில் டெய்லி இவன் என்ன சாப்பிட்டான்னு எழுதி வச்சுருப்பாங்க. அத்தைக்கு காசு கொடுத்து சோற்று கடனை அடைக்கவே முடியாது. அத்தைக்கு அனாதையாக ஒரு பெண் நிற்கிறாள், அவளை கல்யாணம் பண்ணி அதையும் தீர்க்க வேண்டும் என்று அந்த பையன் போவான். வாழ்க்கை மேடு பள்ளங்களால் நிறைந்தது. நண்பர்களே, இந்த கதை ஜெயமோகனால் எழுதப்பட்டு இணையத்தில் வெளிவந்த போது பல்லாயிரக்கணக்கான இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கிற ஐடியில் வேலை பார்க்கிற பல பசங்க ஜெயமோகனுக்கு மெயில் போட்டார்கள். நான் சாப்பிட்டது உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? என்னுடைய கணக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் கெத்தேல் சாஹிப் கடையில் பல வருடங்கள் ஓசியில் சாப்பிட்டு இருக்கிறேன். இன்னும் அந்த கடை இருக்கிறதா என்று கேட்டு வருகிறார்கள். ஒரு வகையில் கெத்தேல் சாஹிப் மாதிரியான ஆட்கள் அந்த பாண்டிச்சேரியில் பையனை கூட்டினு கோர்ட்டுக்கு போய் வந்த அந்த அப்பா மாதிரியான ஆட்கள் தான் இந்த உலகத்தை இன்னும் காப்பாற்றுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள்தான் இந்த அறத்தை நம்முடைய கைகளுக்கு மாற்றி தருகிறார்கள். அது இந்த பூமியில் இருக்கிற வரையிலும் மழை பெய்யும். அது இந்த பூமியில் இருக்கிற வரையிலும் சகமனித அன்பு மேலிடும். சகமனித அன்பும் தோழமையும் நீடிக்கிற வரையிலும் இந்த நீதிமன்றங்களும் இந்த நாட்டில் ஒட்டுமொத்த நீதிமன்றங்களும் மூடப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த வழக்குகள், இந்த போராட்டங்கள், ஆமாம், நீங்கள் பரவாயில்ல, வேற வேலைகளுக்கு நாம் போகலாம். மனிதர்களை நாம் நேசிக்கிற அன்பின் நிமித்தம் கட்டுப்படுகிற எவ்வளவு விவாகரத்து வழக்குகள், எவ்வளவு கருத்து வேறுபாடுகள், இது இல்லாத, கோடுகள் இல்லாத ஒரு உலகம் இந்த உலகத்தில் சூழ வேண்டும் என்று ஆசைப்படுவது மாதிரி வழக்குகள் இல்லாத ஒரு உலகம் வர வேண்டும் என்று ஒரு எழுத்தாளனாக கனவு கண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.